எழில், ம் இந்தாப்பா. தேங்க்யூம்மா. என்னம்மா தமிழ், பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சொல்லு. ஸ்கூல்ல பசங்க கிட்ட பாட் எப்படி செய்யறதுன்னு அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்லிருக்காங்களா? அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. Do one thing. சிட்டில பாட் செய்றவங்க யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட நீ கூட்டிட்டு போ. ஸ்ட்ரைட்டா பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணி தெரிஞ்ச எழுதிட்டோம். That's the correct way. கரெக்ட் சார், சூப்பர். அதான் அதான் சொல்லிட்டானேம்மா, இன்னும் என்ன யோசனை? ஏன் இழுக்கிற? இல்லம்மா, ஏதோ ஃபாதர்ஸ் டே வருதா, ஆஹா, அதுக்கு அவங்க அப்பா என்ன வேலை செய்யறாங்கன்றத பத்தி அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்லிருக்காங்க. பசங்க அதனால என்னம்மா, பானை செய்யறத பத்தி அசைன்மெண்ட்டுக்கு இப்பதானே எடு நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொன்னால. ஒரு நாள் பசங்களை எழில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வை. அவன் அங்க என்ன பண்றான்னு பார்த்துட்டு அழகா எழுதட்டுமே. மா, தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். இததான் நினைச்சேன். இத எப்படி சார் கிட்ட கேக்குறதுன்னு தெரியாம நான் பானை செய்யறத பத்தி அசைன்மெண்ட் எழுதணும்னு ஸ்கூல்ல சொன்னதா ஃபர்ஸ்ட் போய் சொல்லிட்டேன். சாரி. I did not see that coming. மா, அவதான் தெரியாம பேசுறானா? நீங்களுமா? குழந்தைங்களை எப்படி நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுமா? இதுல என்ன சார் இருக்கு? பாட் செய்யறது எப்படின்னு நேர்ல போய் கத்துக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. Look here, you don't understand the practical difficulty here. அதே மாதிரி அப்பா நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு பசங்க ஹாஸ்பிடலுக்கு வந்தா தானே தெரியும். பசங்க இதை எப்படி கேக்குறதுன்னு தெரியாம பயந்து கொடுங்க. தமிழ்,
நீயுமா போற? ஆமாம்மா. இல்ல, பசங்க போயிட்டு வரட்டுமே, நீ இங்கே இருக்கலாம்ல. ஆ, இல்லம்மா, குழந்தைங்களை எப்படி தனியா அனுப்ப முடியும்? ஆ, இல்ல தமிழ், நமக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. பசங்க போயிட்டு வந்துருவாங்க. என்ன அபி, பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவல்ல இவங்கள? நம்ம ஹாஸ்பிட்டல் தானே பாட்டி, நாங்க போயிட்டு வந்துருவோம். டோன்ட் வரி. அப்புறம் என்ன தமிழ், அவங்க பத்திரமா போயிட்டு வந்துருவாங்க. நீ கவலைப்படாத. நமக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான் சொல்றேன். ம், சரிங்கம்மா. அப்போ நீங்க கூட வரலையா? பாட்டி ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாம அசைன்மெண்ட் பண்ணலாம். ஓகேயா? எப்பவும் அவங்க கூடவே இரு. அங்க பேஷண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. உடம்புக்கு முடியாம இருப்பாங்க. வீட்ல இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்க கூடாது. எல்லாரும் சமத்தா இருக்கணும். அப்பா ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவரை தொந்தரவு பண்ணி திட்டு வாங்க கூடாது. அமைதியா பாத்துட்டு வரணும். சரியா? ஆமா, பெரிய கேர்டேக்கராமா அட்வைஸ் பண்றாங்க. நாங்களாம் பல வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கவின், என்ன பேச்சு இது? ராமையா, அம்மா. நேரமாச்சு, குழந்தைங்கள பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. சரிங்க. வாங்க. பாத்து போயிட்டு வாங்க. வாடா. பாத்து ஜாக்கிரதை. என்ன அஞ்சலி, தமிழ் கிட்ட பாசமா இருக்க, பேசுற? நீ தானே அப்படி பேசலாம்னு சொன்ன. அதுக்காக இவ்ளோ பாசமாலாம் இல்ல. நான் பாசமாலாம் பேசல. நீங்க எல்லாம் பேசுறீங்களே, அந்த மாதிரி தான் நான் சும்மா பேசுறேன். நீ நிஜமா பாசமா இல்லல? இல்ல. நீங்க பாத்தீங்களே, நான் இப்ப கூட நான் தமிழ் ஃபேஸ பார்த்து பேசல. என்னாச்சுமா? குழந்தைங்களை தனியா அனுப்புறதுக்கு மனசு இல்லையா? ஆமாம்மா, வீட்ல நீங்க நான் எல்லாரும் இருக்கும்போதே இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல எழில் சார் மட்டும் தனியா இவங்கள பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சார் வர ரொம்ப பிஸியா இருப்பாரு. இவங்கள யாரு பாத்துப்பாங்கன்னு தெரியல. அதான் எழில் பாத்துக்கணும் தாமா உன்னை இங்க நிறுத்திட்டு குழந்தைங்களை மட்டும் தனியா அனுப்பி வச்சேன். இந்த போனதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கும் எழிலுக்கும் நடுவுல கேப் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. கொஞ்சம் கூட அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்ன்றதே கிடையாது. முன்னாடியாவது எழில் ஏதாவது சொன்னா குழந்தைங்க அமைதியா இருந்தாங்க. ஆனா இப்போ அடிக்கடி குழந்தைங்க எழிலை எதிர்த்து பேசி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. அதான் இந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களும் எழிலும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாலாவது அவங்க வேற வழி இல்லாம அவங்க அப்பாட்ட பேசிதானே ஆகணும்.
அதே மாதிரி எழிலும் குழந்தைங்க கிட்ட பேசிதானே ஆகணும். அவங்களுக்குள்ள அப்படியாவது ஒரு நெருக்கம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். கொஞ்ச நேரம் தானம்மா, ஒரு அப்பாவா எழில் அவங்கள பாத்துக்கிட்டோம். சரிங்கம்மா. ஏய் பசங்களா சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சுல. ஐயா மேல காத்துக்கிட்டு இருப்பாங்க, வாங்க. ஐயோ இவரு வேற. அப்பாக்கு வேலை செய்ய வர எல்லாருமே அவர் மாதிரியே நம்மள டார்ச்சர் பண்றாங்க. டேய் தம்பி, நீங்க எல்லாரும் என்ன எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணிக்கோங்க. வாங்க போலாம். இங்க பாருங்க, அப்பா வீட்ல இருக்கிற மாதிரிலாம் இங்க ஃப்ரீயா இருக்க மாட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. அதனால நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமா நடந்துக்கணும், புரியுதா? ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. அப்பா வீட்ல ஃப்ரீயா இருப்பாரு, அது நீங்க பாத்தீங்க. அது வந்து அங்க இருக்கிறத விட இங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாருன்னு சொல்லிருக்கணும். அத கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். போதுமா, போலாமா? அவர் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாருன்னு ஊருக்கே தெரியுமே. புதுசா ஏதாவது சொல்லுங்க ஏட்டையா. சரி ராமையா. ஏட்டையாவா? நாங்க என்னைக்காவது சேட்டை பண்ணிருக்கோமா? எங்களை எதுக்கு பயமுறுத்துவீங்க? யாரு யாரு அது யாரு? ஹலோ ஹலோ. இங்க. ஓ நீங்களா? உங்களுக்கு தான் சேட்டைனா என்னன்னே தெரியாதே. ஆமா தெரியாது. நீங்க என்னெல்லாம் கூத்தடிக்க போறீங்கன்னு நான் பார்க்க தானே போறேன். வாங்க. நம்மள பத்தி அவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு போல. ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த ஏரியாவை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இப்ப நான் சொன்ன எங்கேயும் நீங்க போக கூடாது, புரிஞ்சுதா? வாயை திறந்து பதில் சொல்லுங்க, புரிஞ்சுதா? சரிப்பா. சரிப்பா. குட். இன்னைக்கு நான் உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஹாஸ்பிடல் பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். பட் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு. ஐ ஹேவ் டு அட்டெண்ட். ஐயோ. That's the life of doctor. பட் டாக்டர் ரமேஷ் வர சொல்றேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ
அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கங்க. He'll explain everything you need. அத நோட் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். Got it? Good. I'll see you. என்ன அபி, அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு half an hour கிளாஸ் எடுத்தார்ல, ஆனா நம்ம எங்கெல்லாம் போகணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நீங்க எங்கேயுமே போக கூடாதுன்னு தான் அப்படி சுத்தி 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 சொல்லிட்டு போறாரு. அதனால அவர் பேச்ச கேட்டு நீங்க இந்த ரூம்லயே இருங்க. நான் போய் வண்டிக்கு டீசல் அடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வர டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் பேசிருங்க. நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரியா? ஐயோ, இதுக்கு நம்ம எல்லாருமே வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆமா, இந்த ரூம்லயே இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. யாரோ ஒரு டாக்டர் கிட்ட பேசி அசைன்மெண்ட் பண்றதுக்கு நம்ம பண்ணாமே இருந்திருக்கலாம். என்ன பண்றது? அபி, ஏதாவது சொல்ல. இப்போ ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எப்படி எழுதிட்டு வர சொன்னாங்க? அப்பா என்ன பண்றாருன்னு பக்கத்துல இருந்து பார்த்து கேட்டு தானே எழுதிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நாம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற? அப்பா என்ன பண்றாரு, யார் கூடலாம் வேலை பார்க்கறாரு, எப்படி வேலை பார்க்கறாருன்னு எழுதணும்னா அத கண்ணால பார்க்கணும்ல. ஆமா ஆமா. அவர் பின்னாடியே போய் பார்க்கலான்றியா? ஐயோ, அது மட்டும் வேணாம்பா. நாம எதுக்கு அப்பா பின்னாடி போனோம்? இங்க வேலை செய்யற எல்லாருமே அப்பா மாதிரி டாக்டர்ஸ் தானே. வேற யாராவது டாக்டரை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அப்பா பண்றாருன்னு எழுதிடுவோம். ஐயோ, வேண்டாம் வேண்டாம் அபி, மாட்டிக்க போறோம். அப்பா எப்படின்னு அவங்க வந்து பார்க்கவா போறாங்க?
அபி சொல்ற ஐடியால கரெக்டா தான் இருக்கு. நான் அபியோட போறேன். நீ வரியா இல்ல இங்கே இருக்க போறியா? நான் வரப்பா. ஐயோ, அஞ்சலியே வரேன்னு சொல்லிட்டா. நீ மட்டும் தனியா இருக்க போறியா? வா போலாம். வா. ரொம்ப பண்ணாத, வா வா. பாக்கலாம்டா செல்லம். வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம். சொல்றேன்ல செல்லம், உள்ள விட மாட்டாங்கம்மா. விடுங்கப்பா, எனக்கு அம்மாவை பார்க்கணும். அட ஒண்ணு இல்லடா தங்கம், கொஞ்ச நேரம் தான். நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்து அப்புறமா அம்மாவை பார்க்கலாம், சரியா? பாப்பா அடம் பிடிக்காதம்மா. பார்க்கணும். சொன்னா கேளுமா. பார்க்கணும்.